Praise the Lord. Welcome to Bible study today. I'm Pastor Conrad DeFries. சர்வ வல்லவராம் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நான் கான்ராட் டிஃப்ரீஸ் பேசுகிறேன். The title of our Bible study is Fulfilling Your Place in the Body of Christ. இன்னைக்கு நம்மளுடைய பாடத்தின் அடிப்படை தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவனுடைய சரீரத்திலே உங்களுடைய பங்கை செய்வது என்ற தலைப்பில் உங்களோடு பேச விரும்புகிறேன். You receive Jesus Christ as your Savior. You become a member of the church, the body of Christ. நீங்கள் இயேசுவை மறுபடியும் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு மறுபடி பிறந்த உடனே நீங்கள் தேவனுடைய சரீரத்தின் அவயமாய் மாறுகிறீர்கள். As you grow in the things of God, God will show you what He wants you to do in the body of Christ. நீங்கள் கர்த்தரை நீங்கள் அறிந்து கொண்ட பொழுது நீங்கள் தேவனுடைய சரீரத்திலே நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் என்ன வேலை என்பதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Don't be concerned about it or worry about it, but just serve the Lord and He will show what He wants you to do in the body of Christ. நீங்க எந்த காரியத்தையும் நீங்கள் இப்படி அப்படி என்று அல்ல, நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்களை அவர் தாமே உங்களுடைய பயன்படுத்துவார். In the natural body, we have many different parts, but we're just one physical body. நம்மளுடைய மாம்ச சரீரத்திலே அநேக அவயங்கள் உண்டு. நம்முடைய ஒரு சரீரத்திலே பல அவயங்கள் உண்டு. In our natural body, we have an ear, we have a heart, we have a kidney, we have eyes, we have many parts, but one body. நம்முடைய சரீரத்தில் பல அவயங்கள் உண்டு. கண் உண்டு, காது உண்டு, மூக்கு உண்டு, நம்முடைய கிட்னி உண்டு, இப்படி பல அவயங்கள் உண்டு, ஆனால் ஒரே சரீரம். Sometimes people think if you're not doing what someone else is doing, then you're not in the will of God. சில சமயம் பல நினைப்பாங்க, அவங்க செய்யறதை நீங்கள் செய்யாவிட்டால் நீங்க தேவனுடைய சரீரத்தில் அவயம் இல்லை என்று எண்ணுகிறவர்கள் உண்டு. But in our natural body, if everybody was an ear, then we wouldn't have the other parts of the body. இன்னைக்கு நம்மளுடைய மாம்ச சரீரத்திலே எல்லா பகுதியும் எல்லா அவயங்களும் காதுகளாய் இருக்குமானால் மற்ற அவயங்களுக்கு அங்கே இடமில்லாமல் போய்விடும். So in the natural body, we must have an ear, an eye, a mouth, a nose, a foot, a hand, many different parts, but one body. நம்முடைய மாம்ச சரீரத்திலே நம் சரியான முறையில் இயங்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தில் பல அவயங்கள் வேண்டும். கண்ணு வேண்டும், காது வேண்டும், கால் வேண்டும், மூக்கு வேண்டும், வாய் வேண்டும், இப்படி பல அவயங்கள் நம்முடைய சரீரத்தில் தேவை. As you grow in the things of God, you can do many different things. நீங்க ஆண்டவரிலே நீங்கள் வளரும் பொழுது நீங்க பல காரியங்களை நீங்கள் செய்ய முடியும். But God will show you as you continue to grow the particular thing that He wants you to do in the body of Christ. ஆனால் நீங்க வளர்ந்து கொண்டே இருக்கும்போது அவருடைய சரீரத்திலே நீங்கள் இதை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் அந்த சரியான காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். You will not be rewarded by God in heaven for some big thing or some important thing. நீங்க கர்த்தர் பரலோகத்திலே நீங்கள் செய்ய போகிற பெரிய காரியத்திற்கும் அல்லது முக்கியமான காரியத்திற்கு அதற்கு அப்படிப்பட்டதை செய்தால்தான் உங்களுக்கு ஆண்டவர் பரலோகத்திலே உங்களை கனப்படுத்துவார் என்று அல்ல. But you will be rewarded according, if you are faithful, if He calls you to be a little or a little finger or a small ear, just be faithful in whatever He calls you to do. ஆனால் அதே சமயத்தில் கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பிலே
ஒருவேளை காதா இருக்கவோ இல்லை கையா இருக்கவோ இல்லை இந்த பணியை செய்வோ சின்னதோ ஏதோ கர்த்தர் கொடுத்த பணியை நீங்கள் செய்கிறதை பார்த்துதான் கர்த்தர் உங்களை பரலோகத்திலே கனப்படுத்துவார். God is the one that calls us, and he calls us to do different things than everyone else. கர்த்தர் தான் நம்மை அழைத்தார். அழைத்த தேவன் வித்தியாசமானதை செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். In the book of Matthew chapter 16 and verse 18. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போமானால், Jesus said, I will build my church, and the gates of hell will not prevail against it. அங்கே வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் உனக்கு நீ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று வாசிக்கிறோம். In the book of 1 Corinthians chapter 10 and verse 32, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், it tells us there are 3 different groups of people on the earth. இங்கே இந்த வசனம் 3 வித்தியாசமான ஜனக்கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. There are the Jews, and then the Gentiles, and then the church. 3 groups of people. அங்க வசனம் யூதர், கிரேக்கர், சபையா ஆக 3 பிரிவினராக இங்க சபை உலகத்தின் மக்களை இங்க பிரிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். When a Jew or a Gentile receives Jesus as Savior, they become a member of the universal church. அங்க யூதனாய் இருக்கட்டும், கிரேக்கனாய் இருக்கட்டும், அவன் தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் இந்த அண்ட சராசரின் சபையின் அங்கமாக அவன் மாறுகிறான். So we have to rightly divide the word of God, because some scripture is for Gentiles, some for Jews, and some for the church. இங்கே வசனத்தை பார்த்து சில வசனங்கள் கிரேக்கர்களுக்கு, சில வசனங்கள் அங்கே யூதருக்கு, சில வசனங்கள் சபைக்குரியதாய் நம்மால் பார்க்க முடியும். When you are born again, you will work with Gentiles that are not saved. You will work with Jews, but your main purpose is what God wants you to do in the church. இங்கே நீங்கள் ரட்சிக்கப்படும் போது சிலர் யூதருக்கு ஊழியம் செய்யக்கூடும், சிலர் கிரேக்கர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் நம்மளுடைய முக்கிய அடிப்படை என்னவென்று சொன்னால், சபைக்குரிய காரியங்களிலே சபை அண்ட சராசரின் சபையிலே நம்ம ஒரு அங்கம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. When we talk the church, we are talking about every person all over the world that is born again. That is the church. நம்ம சபை என்று நான் சொல்லும் பொழுது அண்ட சராசரில் இருக்க பல ஜாதி ஜனங்கள் உள்ளடங்கின அந்த சபையை தான் நான் சபை, மறுபடியும் பிறந்தவர்களை குறித்து நான் சொல்லுகிறேன். We do meet in church building, have local church, but the main church is the believers all over the world. இன்னைக்கு நம்மளுடைய கிராமத்திலே சின்ன சபையிலே நம்ம கூடி வருகலாம். ஆனால் அதை மாத்திரம் நான் கருத்தில் கொண்டு நான் பேசவில்லை. அண்ட சராசரங்களில் உள்ள பல சபைகளையும் உள்ளடக்கிற அந்த சபையை குறித்து நான் சொல்லுகிறேன். It is important, born again, to find a local church that you can work with the pastor and the believers can work for Jesus in that local church. நம்மளுடைய கிராமத்திலே நமக்கு இருக்கிற அந்த சின்ன சபையிலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சபையில் இருக்கிற ஊழியரோடு கூட, விசுவாசிகளோடு கூட இசைந்து நாம் பணி செய்கிறோம். நல்ல காரியம்தான். God calls you to do many things. He will show you a particular thing that he wants you to do for him. ஆனால் அதே சமயத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்களை கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். Everyone is not going to be a pastor or a preacher or a singer, but God has something special for you to do for him. எல்லாரும் போதகராகவோ, எல்லாரும் பாடுகிறவளாகவோ, எல்லாரும்
பல பல ஊழியங்களை, பெரிய ஊழியங்களை செய்கிறவளை அல்ல. ஆனால் அதே சமயத்தில் நாம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான பணிகளை தேவன் வைத்திருக்கிறார். God will give you grace to help you do what he calls you to do. கர்த்தர் அவர் நம்மை அழைத்த அழைப்பை நாம் செய்வதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். There are many members in the body of Christ. God will call you as an individual to one particular thing. இன்னைக்கு அநேக ஊழியங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஒரு தனிப்பட்ட முறையிலே சிறந்த சில காரியங்களை செய்வதற்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Book of 2 Corinthians chapter 5 and verse 10. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், the Bible says that we must all stand before the judgments of Christ. அங்க வசனம் சொல்லுது, நாம் எல்லாரும் தேவனுடைய நியாய தீர்ப்பு ஸ்தானத்திற்கு முன்பாய் நாம் நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். Bible says the judgment seat, that is for all believers that are born again. மறுபடி பிறந்தவர்களும் தேவனுடைய ஞானஸ்தானத்திற்கும் நியாயஸ்தானத்திற்கும் முன்பாய் நிற்பது அவசியம். And we will be rewarded for our deeds if are good or bad. நம்முடைய நன்மையானவைகளுக்கும் நாம் செய்த தீமையானவைகளுக்குமான பிரதிபலனை கர்த்தர் அங்கு நமக்கு கட்டளையிடுவார். The white throne judgment will be much later. It is only for sinners. இன்னைக்கு வெண் சிங்காசனத்திலே நடக்கக்கூடிய அந்த நியாயஸ்தானம் பாவிகளுக்குரியதாய் காணப்படுகிறது. But we want to be like Apostle Paul. He said, I have kept the faith, I finished my course. He did what God called him to do. பவுலை போல் நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே நீர் அழைத்த அழைப்பிலே நான் உறுதியாய் இருந்தேன், ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்தேன் என்று சொல்கிறவர்களாய் நாம் ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். It is good many things, but you want to pray and ask God, what want me to do for you? ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே நிறைய காரியம், ஆண்டவரே நான் உமக்காய் என்ன செய்ய நீ சுத்தமாய் இருக்கிறீர் என்று நாம் கேட்பது மிக அவசியம். Everything calls us to do will not expect us to do it in our strength, but to do it in the grace of God. எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு, ஆனாலும் எல்லாம் தகுதியாயிராது. கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அதை நாம் செய்கிறவளாய் காணப்பட வேண்டும். Ephesians chapter and verse 7. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். It says every one of us are given grace according to the gift of Christ. ஒவ்வொருவருக்கும் அவனுடைய தகுதிக்கேற்ற வண்ணமாய் தேவன் அவர்களுடைய வரங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் விசுவாசத்தை பகிர்ந்தளிக்கிற தேவன். In another translation, as he individually gives us different abilities to do what he wants us to do. அவர் இன்னொரு மொழிபெயர்ப்பிலே இப்படி சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு ஏற்ற வண்ணமாய் அவங்க செய்ய வேண்டிய பணிக்கேற்ற வண்ணமாய் அவர்களுக்கு விசுவாசத்தை பகிர்ந்தளிக்கிறார். Everyone has a function and a different purpose from God in the body of Christ. தேவனுடைய சரீரத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணியும், அந்த பணிக்கேற்ற வேலைகளையும் தேவன் ஒவ்வொருவருக்கும் தேவன் பகிர்ந்தளித்திருக்கிறார். In the 1 Peter 4 and verse 10. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், tells us that God gives us different callings by his grace. அங்க சொல்லப்படுது, அவனவனுடைய பெற்ற வரத்தின்படியே அக்கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்தளிக்கிறார் என்று வாசிக்கிறோம். In the book of 1 Corinthians chapter 12 and verse 12.
1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது it says, though there are many members, but yet we all individually have a special place. நம்மளுக்கு பலவிதமான அவயங்கள் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் தேவன் தனித்தனி வரங்களை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். In the body of Christ are people that different languages, countries, backgrounds, but it's all just one of Christ together. பாருங்க, பல தேசம் உண்டு, பல மொழிகள் உண்டு, பல கலாச்சாரங்கள் உண்டு. அப்படிப்பட்ட பல நபர்கள் இருந்தாலும் தேவன் சபை அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான பணிகளை சபையிலே தேவன் கொடுத்திருக்கிறார். In the book of Romans, chapter 12 and verse 4, ரோமர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது it says, we are many members together, but we all do not have the function or the same. நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராது போல என்று வாசிக்கிறோம். Don't think if you not do what someone is doing that you are out of the will of God. அவங்க செய்யதை நாம் செய்யாவிட்டால் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யவில்லை என்று நீங்கள் எண்ண வேண்டாம். Some people are called to do preaching and the teaching. சிலரை கர்த்தர் போதிக்கிற ஊழியத்திற்கும் சிலரை மேய்ப்பனுடைய ஊழியத்திற்கும் தேவன் அழைத்திருக்கிறார். The majority of the people in the body of Christ in what is called the ministry of helps. இன்னைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு தேவ சரீரத்திலே அவர்கள் மற்றவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படிக்கு சிலரை தேவன் உதவியாளராய் தேவன் அழைத்திருக்கிறார். Most people in the body of Christ, they are helpers of the church, helping many things that be done, and that is the will of God. இன்னைக்கு சபையிலே அநேக சிலரை தான் ஊழியத்தில் அழைத்திருந்தாலும் திரளானவர்களை மற்றவர்கள் உதவி செய்கிற ஊழியத்திற்கென்று மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற ஊழியத்திற்கென்று அப்படிப்பட்ட ஊழியத்திற்கு திரளானவர்களை தேவன் அழைத்திருக்கிறார். In the book of 1 Peter chapter 2 and verse 5, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், we are lively stones built up to a spiritual house. ஆக வசனம், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகை ஆகும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான என்று நாம் வாசிக்கிறோம். In a building there are many stones or many parts, but just one. ஒரு கட்டடத்திலே பல பகுதிகள் உண்டு, ஆனால் அஸ்திபாரம் மிக செம்மையாய் இருத்தல் அவசியம். Even in our natural body, some of the parts that we don't know about are extremely important and necessary. இன்னைக்கு நம்மளோட மாம்ச சரீரத்தில் கூட மறைமுகமாய் கிரியை செய்கிற அநேக அவயங்கள் உண்டு. You can see the parts on the outside like the hands and the face and these are easy to see. சில அவயங்கள் வெளியரங்கமாக இருக்கும், கண்ணு, காது, இல்லை கை, அதெல்லாம் வெளியரங்கமாக தெரிகிற அவயங்களா இருக்கிறது. But you see the heart, lungs and the bone, they are on the inside. ஆனா அதே சமயத்துல பாருங்க, இருதயம். We are all lively stones, like you put many bricks or many parts to build a building. ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு பலவிதமான கற்களை சேர்த்தால் தான் ஒரு கட்டடத்தை கட்ட முடியும். அப்படி பல கற்களுக்கு நிகராய் நாம் காணப்படுகிறோம். And so it is in the body of Christ, the church. It has many parts, but only one body. இதே போலதான் சபையில் அநேக பகுதிகள் உண்டு, ஆனால் ஒரு சரீரம். Sometimes God calls us to do things that do not look like it's important, but to God it is very important. சபையில சில சமயங்களில் சில காரியம் ரொம்ப முக்கியம் இல்லை என்பதை போல தோன்றும், ஆனா கர்த்தருடைய பார்வையிலே அது மிக முக்கியமான பணியா இருக்கும். The Bible says the parts that look
not to be honorable, he bestows more abundant honor upon them. இன்னைக்கு கனவீனமாய் எண்ணப்படுகிறது கர்த்தருடைய பார்வையில கனத்திற்குரியதாய் காணப்படும். We cannot see the physical heart and lungs and kidneys, but they are extremely important. பாருங்க, நம்மளுடைய சரீரத்தை கவனிங்க. நம்மளோட சரீரத்தில் காணப்படும் இருதயம், கிட்னி, லங்ஸ் இதெல்லாம் பார்க்க முடியாத ஒரு அவயமாக இருந்தாலும் நம்முடைய சரீரத்தின் பயனுக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாய் அவைகள் காணப்படுகிறது. The natural parts in the body are protected by the ribs and the muscles because they are extremely important. பாருங்க, நம்மளோட மாம்சமான சரீரத்தை பாதுகாப்பதற்கு எலும்புகள் உண்டு, சதைகள் உண்டு. இவைகளெல்லாம் நம்ம அற்பமாக எண்ண முடியாது. There are many parts in the body of Christ that people do not know what they are doing, but their place is very important. இன்னைக்கு சில சபை நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற சில அவயங்கள்லாம் என்ன எதுக்கு இருக்குன்னே தெரியாது. ஆனால் அது நம்மளுடைய சரீரத்தில் அவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. The Bible says we should work together and not have any division or schism between one another. இன்னைக்கு நாம் ஒன்றாய் இசைந்து பயணிக்க வேண்டுமே தவிர சபையிலே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசவோ எழும்பவோ கூடாது. Even little small parts and tiny parts that don't seem to be important, God says they are very important. ஒருவேளை நம்ம சரீரத்தில் காணப்படும் சின்ன அவையும் கூட அது ஒன்று எதுக்கு அதெல்லாம் என்று நினைக்க கூடாது. ஏன்னா அது கூட சரீரத்திலே மிக முக்கியமான பணியை செய்கிறது. Everybody is not called to sing and play the piano. எல்லாருக்கும் பாட முடியாது, எல்லாருக்கும் கீபோர்டு வாசிக்க முடியாது. Everybody is not called to preach and to teach the Bible. எல்லாராலும் பிரசங்கிக்கவோ இல்ல வேதத்தை போதிக்கவோ முடியாது. But most of us, we are called in the ministry of helps to help these things to happen for the glory of God. ஆனால் தேவநாம மகிமைக்கென்று சிலருக்கு தேவன் அப்படிப்பட்ட மகிமை ஊழியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். You will be rewarded depending on how faithful you are, even to do the small things. ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். எப்படி என்று சொன்னால், சின்ன காரியத்தில் நீங்கள் எவ்வளவு உண்மையாய் உத்தமமாய் இருக்கிறீர்கள் என்பதை வைத்துதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய கனமும் உங்களுக்கு காணப்படும். It is important to raise the small children and teach them about Jesus. சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல தேவனை போதித்து அவர்களை தேவ பக்தி விருத்திலே வளர்ப்பது ரொம்ப முக்கியம். It is important to work sometimes on a job to make money to pay the bills. சமயங்களில் வேலை செய்து பணத்தை சம்பாதித்து போதிப்பது அல்லது அந்த காரியங்களை கட்டுவது ரொம்ப முக்கியம். It is important to prepare the food and to build the buildings. சில சமயங்களில் ஆகாரத்தை சமைப்பது, கட்டட வேலை செய்வது ரொம்ப முக்கியம். There are many, many things that are needed in the body of Christ for the glory of God. சபையிலே பலவிதமான ஆட்கள், பலவிதமான பணிகளை செய்கிற பலவிதமானவர்கள் இந்த சபையின் வளர்ச்சிக்கு தேவை. You might not think that preparing food is very spiritual, but it is. ஒரு ஆகாரத்தை தேவ ஆகாரத்தை கொடுப்பது ஒன்று பெரிய இல்லைன்னா அதுவும் ரொம்ப முக்கியம்தான். If you do not have any food to eat and someone brings you food, then that becomes an answer to prayer. பாருங்க, நீங்க சமைப்பதற்கு சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது ஒரு சகோதரன் சமைத்து ஆகாரத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தால் அது உங்களுடைய ஜபத்திற்கு பதிலாய் அவைகள் காணப்படுகிறது. So there are many, many things that God calls many people to do because He is the one that calls you, not people. அந்த கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை செய்யும்படி மனிதர்கள் அல்ல, கர்த்தர் தான் உங்களை அதை படிந்து கொள்ளும்படி தேவன் அழைத்திருக்கிறார். Just as we need every muscle in the body, every bone, every organ,
so we need every part in the body of Christ. எப்படி நம்மளோட சரீரத்துல மசில்ஸ் வேணும், ஒவ்வொரு அவயங்கள் வேண்டுமோ அதே வண்ணமாக தான் தேவனுடைய சபையிலும் இப்படி பல அவயங்களா இருக்கிற நம்ம எல்லாரும் மிக அவசியம். Do not think that you're not important if you are not doing something big up in front of the people. நீ பெரிய காரியத்தை பலருக்கு முன்பாக நீங்கள் செய்யாவிட்டால் நீங்க தேவனால் பயன்படுத்தப்படவில்லை அல்லது நீங்கள் முக்கியம் அல்ல என்று நீங்கள் கருத வேண்டாம். The Bible says those are uncomely and dishonor parts, but God says they are extremely important. பாருங்க, காண முடியாத அல்லது மிக பயனற்றது என்று நாம் நினைக்கிற அநேக அவயங்கள் தேவனுடைய பார்வையிலே மிக முக்கியமானதாக இருக்கிறது. The important thing is that we do what God has called each of us to do. ஆனா முக்கியம் என்னவென்று சொன்னால் நம்மை கர்த்தர் எதற்கு அழைத்தாரோ அதை நாம் செய்வதுதான் மிக முக்கியம். We need to give finance into the offering. சில சமயங்களிலே காணிக்கையாக சபைக்கு நீங்கள் கொண்டு வருகிற பணம் அது சபைக்கு ரொம்ப அவசியம். Sometimes we need to visit the sick and take them something to food to eat. சில சமயங்களில் சபையில் இருக்கிற மற்ற விசுவாசிகளை நீங்கள் சந்திப்பது, அவர்களுக்கு சின்ன ஆகாரத்தை கொடுப்பது மிக முக்கியம். There are so many different parts. We cannot possibly name them all. இனி இப்படி பல காரியங்களை நான் சொல்லிட்டே போலாம், எல்லாத்தையும் பேரிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இப்படி பல விதமான காரியங்கள் சபையில மிக அவசியம். The Bible says that love is the thing that holds everything together. எல்லாவற்றையும் ஒன்றிணைப்பது என்னவென்று சொன்னால் அன்புதான். Just as the cement is what holds all the bricks together, it is the love of God that holds the body of Christ together. எப்படி ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு செங்கலுக்கு இடையிலே சிமெண்ட் ரொம்ப அவசியமோ அதே வண்ணமாக தான் இப்படி பலராயிருக்கிற நம்மை தேவனுடைய சபையிலே ஒரு சபையாக வைப்பதற்கு அன்பு மிக அவசியம். We are not to look down on people that don't seem to be very important because they are important. நீங்க அவங்க முக்கியம் இல்லை என்று நீங்கள் கருத வேண்டாம், எல்லாரும் மிக மிக முக்கியமானவர்கள். We are to have the same honor and love for all the parts of the body of Christ. சபையில் இருக்கிற எல்லா அவயங்களுக்கும் நாம் ஒரே விதமான கனத்தையும் முக்கியத்துவத்தை நாம் கொடுத்தல் மிக அவசியம். You don't notice how important your little toe is until it begins to hurt and have pain. நம்ம சரீரத்தில் இருக்கிற கடைசி இருக்கிற சுண்டு விரல் எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியாது. எப்ப தெரியும் என்று சொன்னா அதற்கு ஒரு வலி வேதனை வரும் பொழுதுதான் அது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். In other parts of the body, we don't think about it until we have trouble with it. Then it gets all of our attention. நாம் அந்த அவயம் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த அவயத்திலே ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுதுதான் அந்த அவயத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். We are to not only notice the people that are the preaching and singing people, but we want to notice those that have every small part in the body. நம்மளோட சமயத்திலே நம்ம யோசிப்போம், பாடுகிறவர்கள் பிரசங்கிக்கிறவர்கள் இவர்கள் தான் நம் கண்களுக்கு தெரியவாங்க. ஆனால் சபையில் இருக்கிற சின்ன சின்ன காரியத்தை செய்கிறவர்கள் கூட சபையில் மிக மிக முக்கியமானவர்கள். God loves you, and whatever He wants you to do, that is important to God. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தாரோ, எந்த பணியை செய்யும்படி நீங்க பணிந்தாரோ அது மிக முக்கியமான ஒன்று. I want you to pray this prayer after me to receive Jesus Christ as your Savior. இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். I believe Jesus Christ is the Son of God. சொல்லுங்க, இயேசுவே நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe He died on the cross and gave His blood to forgive me of my sin. சர்வ வல்லவரே, நீர் எனக்காகவே சிலுவையில் மரித்து உம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும்
எனக்காகவே சிந்தினீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he rose from the dead and is alive today in heaven. இயேசுவே, நீர் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பினீர் என்று விசுவாசிக்கிறேன். Right now, I receive Jesus Christ as my Lord and Savior. இந்த நிமிடத்திலே இயேசுவே, உம்மை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். If you believe that prayer in your heart, right now you are born again and a child of God. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை விசுவாசத்தோட உண்மையான உள்ளத்தில் ஆழத்தை நீ சொல்லியிருப்பீர்களானால் நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று நான் இந்த வேளையில் சொல்ல விரும்புகிறேன். Find a good local church and go and learn and grow in the things of God. நல்ல ஒரு சபையை தெரிந்தெடுத்து, வேதத்தை போதிக்கிற சபையை தெரிந்தெடுத்து உங்கள் அருகாமையிலே நீங்கள் அந்த சபைக்கு போகும்படி உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். God loves you very much and he only has good things for you in Jesus' name. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை கட்டளையிடுவாராக. ஆமென். Amen.